வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், கல்லூரி கால நண்பர். கல்லூரியில் நானும் அவர் ஒன்றா படித்தோம். இப்போ அவர் சேலத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கார், சேலத்தினுடைய அவுட்டரில் இருக்கார். ஒரு 20 கிலோமீட்டர் சேலத்துலேருந்து தள்ளி இருக்கார். ஆனால் அடிக்கடி அவர் சேலம் வருவார், ஆஃபீஸ் வேலையாகவோ இல்லை வேறு பர்சனல் வேலையாகவோ பார்க்க அடிக்கடி ஒரு சேலத்துக்கு வருவார். சொல்லப்போனால் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ சேலம் வருவார். வந்த ஒவ்வொரு முறையும் என்னை பார்த்துட்டு தான் போவார், பார்க்காம போக மாட்டார், கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அதில் என்ன சிறப்புன்னா, அவர் என்றைக்கு வராரோ அன்னைக்கு முந்தைய நாளே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். நாளைக்கு நான் இத்தனை மணிக்கு இங்கே வரேன், இந்த விஷயமா வரேன், இந்த டைமுக்கு ஒன்று பார்க்க முடியுமா அப்படின்ட்டு கேட்பார். ஒருவேளை நான் பிஸியாக இருந்தாவோ அல்லது எனக்கு வேறு வேலை இருந்தாவோ நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இது மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை, நான் அதை அட்டன் பண்ணணும், கோச்சிக்காதீங்க, இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவரும் என்ன பண்ணுவார், சரி நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அவர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வர்றதுனால நமக்கு வேறு வேலை இருந்தாலும், ஒரு முக்கியமான வேலை இருந்தால் கூட அதை தள்ளி வச்சுட்டு இவருக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். அவர் வந்ததும் அவர் வேலையை முடிச்சுட்டு போகிறவர்களும் அவர் கூட இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பழக்கம். இதை விட ஒரு நல்ல பழக்கத்தை அவர் வச்சுருக்காரு. என்னென்னா, சப்போஸ் நமக்கு அவர் ஃபோன் பண்ணிடுறார், நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. ஆனாலும் அவரால் அடுத்த நாள் வர முடியல. பொதுவாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எல்லாமே போக முடியலையா, சரி போக முடியல, ரைட்டு விடு அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அவர்கிட்ட நண்பர்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, வரேன்னு சொன்ன நண்பர்கிட்ட சொல்ல மாட்டாங்க வரலன்னு. ஆனால் இந்த நண்பர் அப்படி பண்ண மாட்டார். வரலன்னா மறுபடியும் கூப்பிடுவார். கூப்பிட்டு, இன்றைக்கி என்னால் வர முடியல, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், உங்கள் வேலை இருந்தால் நீங்கள் பாருங்கள், எனக்காக காத்திருக்க வேணாம் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, அவர் வரலன்னா நம்ம வேலையும் பார்க்கலாம். வரலன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் நமக்கு வேறு வேலை இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். அவருக்காக வெயிட் பண்ணிவிட்டு காத்திருக்க தேவையில்லை. சிலவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, பலவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க வரமாட்டாங்க. கடைசியில் நமக்கு எரிச்சல் தான் வரும். என்னடா இப்படி சொல்லிவிட்டு வராமல் விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு எரிச்சல் வரும். ஆனால் இந்த நண்பர் வந்தால் வரேன்னு சொல்லிடுவார், அப்படி வர முடியலன்னு சொல்லிடுறார். ஸோ இதனால் எங்களுடைய நட்பு பலப்பட்டு இருக்கு. நல்ல பழக்கம் ஒன்று அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன்.